உலக புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் உடற்கூறியல் நிபுணர் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1870 ஜனவரி 10 அன்னைக்கு ஸ்காட்லாண்டோடைய கிளாஸ்கோவில் இருக்கிற 14 பக்கிங்ஹாம் டெரேஸில் ஜார்ஜ் பிராட்ரிக் எடிங்டனுக்கும் சார்லட் ஜேன் வாட் எடிங்டனுக்கும் 2வது குழந்தையாக பிறக்கிறார். ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் இவர் கூட பிறந்தவங்க 2 சிஸ்டர்ஸும் ஒரு பிரதரும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா விக்டோரியா ஃபவுண்டரியில் தொழில்துறை பயன்பாட்டிற்கான இரும்புகளை தயாரிக்கக்கூடிய ஒரு அயன் ஃபவுண்டராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜார்ஜ் ஹென்றி எடிங்டனுக்கு குழந்தை பருவத்திலிருந்து ஃபிஷிங்லையும் ட்ராவலிங்லையும், அதாவது மீன் பிடிக்கிறதுலையும் வெகு தூரம் பயணம் போகிறதுலையும் ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதன் காரணமாக மீன் பிடிக்கிறது, பயணம் போகிறது இதெல்லாம் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டனுடைய குழந்தை பருவ பொழுதுபோக்காகவே ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இந்த நிலையில் 1875ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஹென்றி எடிங்டனுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக கிளாஸ்கோவுடைய 14 பக்கிங்ஹாம் டெரேஸுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்டாக ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் திகழ்ந்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1878ஆம் ஆண்டு அந்த கிளாஸ்கோலேயே கெல்வின்சைட் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிபெண்ட் டே ஸ்கூலானது நிறுவப்பட்டது. அந்த கெல்வின்சைட் அகாடமியில் பிரைமரி எஜுகேஷனில் ஆரம்பித்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதன் காரணமாக இவருடைய அப்பா இந்த 1878ஆம் ஆண்டு இவர் படிக்கக்கூடிய லோக்கல் பிரைமரி ஸ்கூல்ல இருந்து இவரை அந்த கெல்வின்சைட் அகாடமிக்கு மாத்திடுறாங்க. ஸோ 1878ஆம் ஆண்டிலிருந்து அந்த புதிதாக நிறுவப்பட்டிருந்த கெல்வின்சைட் அகாடமியில் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் இவருடைய ஆரம்ப கல்வியை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பின்னர் 1880ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை அதே கெல்வின்சைட் அகாடமியிலேயே ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியையும் தொடர்ந்து படிக்க வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த கெல்வின்சைட் அகாடமியில் ஹையர் எஜுகேஷனும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருக்கிறனால ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் இவருடைய உயர்கல்வியை தொடர்ந்து அதே அகாடமியில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. உயர்கல்வியின் போது லட்டின் அண்டு கிரீக் லாங்குவேஜஸை ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா ஜார்ஜ் ஹென்றி எடிங்டனுக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதன் காரணமாக இவர் மேற்கொண்டு மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. இதுக்கிடையில் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் இவருடைய உயர்கல்வியின் போதும் மீன் பிடிக்கிறது, பயணம் போகிறதுலெல்லாம் ஆர்வம் காட்டினாங்க. மேலும் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறதும் இவருடைய பொழுதுபோக்காக இருந்தது. கூடுதலாக இவருக்கு பொயட்ரி, கவிதைகள் படிக்கிறதுலையும் நிறைய ஆர்வம் இருந்து வந்தது. ஸோ இந்த எல்லா விஷயங்களையுமே இவர் செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இவருடைய பள்ளி படிப்பை படித்து வந்தாங்க. இறுதியாக 1887ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் இவருடைய உயர்கல்வியை கெல்வின்சைட் அகாடமியிலேருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக இவருடைய அப்பா இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக லண்டனில் இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜ் லண்டன், அங்கே இவர் ஜாயின் பண்ணி 1887ஆம் ஆண்டிலிருந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் MBCHB, அதாவது இது லட்டினில் மெடிசனே பேக்கலோரேஸ் சிரிஜி அப்படின்னு விரிவாக்கம். இதுவே இங்கிலீஷில் MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் கிங்ஸ் காலேஜ் லண்டனில் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இருந்தபோதும் அங்கு ஓரிரு ஆண்டுகள் படித்ததுக்கு அப்புறமா இவருக்கு கிளாஸ்கோவில், அதாவது இவர் பிறந்த இடத்துல படிக்கிறதுக்குண்டான அந்த ஒரு விருப்பம் தான் இவருக்கு இருந்தது. இதன் காரணமாக ஓரிரு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கிங்ஸ் காலேஜ் லண்டன்ல இருந்து இவர் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறாங்க. குறிப்பாக அந்த இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன்ல இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல், அது யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரி அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே இவர் ஜாயின் பண்ணிடுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி தொடர்ந்து இவருடைய மருத்துவ படிப்பை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஏற்கனவே கிங்ஸ் காலேஜ் லண்டனில் எந்த அளவுக்கு இவர் படிச்சிருந்தாரோ அந்த அளவுக்கு படித்ததுக்கப்புறம் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. மறுபடியும் இருந்து படிக்காமல் இவர் ஏற்கனவே படித்து முடித்த
அந்த மருத்துவ பாடத்திட்டங்களுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவருடைய மெடிக்கல் கரிக்குலம் மருத்துவ பாடத்திட்டங்களை அனாட்டமி உடற்கூறியல், பெத்தாலஜி நோயியல், ஃபிசியாலஜி உடலியல், அதுக்கப்புறம் கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் இவர் படித்து வந்தாங்க. இருந்தாலும் கூட இந்த அனாட்டமி அதே மாதிரி சர்ஜரி இந்த 2 பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி வந்தாங்க. அனாட்டமி அப்படின்றது உடற்கூறியல் அப்படின்னு அர்த்தம். உடற்கூறியல் அப்படின்னா உடல் உறுப்புகள், உடல் திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த இதயமானது எந்த ஒரு இடத்துல இருக்குது, அதனுடைய வடிவம் என்ன, அதில் எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்குது, அந்த இதயத்தினுடைய வால்வுகளின் எண்ணிக்கை என்ன, ஸோ இது மாதிரி உறுப்புகள் மட்டும் இல்லாமல் உடல் எலும்புகள், திசுக்கள் அவைகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது இந்த அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது. அதே சமயம் சர்ஜரி அப்படின்றது அறுவை சிகிச்சை, ஒரு சர்ஜன் ஆகிறதுக்குண்டான படிப்பு, அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகிறதுக்குண்டான படிப்பு. ஸோ இதை 2 ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து ஆர்வம் காட்டினாங்க. இதுக்கப்புறம் இறுதியாக 1891ஆம் ஆண்டு இவரோட 21 வயதில் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து அந்த எம்பிசிஹெச்பி மெடிசனை பேக்லோரேஜ் சர்ஜரி அப்படின்ற எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து இவர் முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் ஆன டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி அதையும் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து இவருடைய மருத்துவ கல்வியை ரொம்ப சிறப்பாகவும் படித்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து மருத்துவம் படித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து முடிவு செய்கிறாங்க. இதை தொடர்ந்து 1895ஆம் ஆண்டு இவரோட 25 வயதில் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. டிகிரி பெற்ற உடனே இவர் வந்து சர்ஜன் ஆகணும் அப்படின்னு நினச்சனால இவர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சைலாம் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே நோயாளிகளுக்கு இவர் சிகிச்சை கொடுக்கணும். குறிப்பாக இவர் வந்து சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு கீழே தான் இந்த சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்கணும். இதுக்காக இவர் வந்து இந்த 1895ஆம் ஆண்டு எம்டி டிகிரி முடித்த உடனடியாக அந்த கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி ஆஃப் கிளாஸ்கோ அங்கே இவர் வந்து ஒரு சர்ஜிக்கல் ட்ரைனிங்கில் பயிற்சி எடுக்கிறதுக்காக ஜாயின் பண்ணி அறுவை சிகிச்சை பயிற்சியை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயம் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் அங்கே இருக்கக்கூடிய சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னா அதுக்குண்டான எக்ஸாமினேஷன் இவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய லைசன்ஸை பெறணும் அப்படின்றதுக்கு உண்டான எக்ஸாமினேஷனுக்காகவும் இவர் வந்து ப்ரிப்பேர் ஆக தொடங்குறாங்க. இறுதியாக 1896ஆம் ஆண்டு அந்த லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய ஒரு லைசன்சியேட்டாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ லைசன்சியேட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் LRCP அப்படின்ற லைசன்ஸை இவர் பெறாங்க. மேலும் அதே 1896 மே 14 அன்னைக்கு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்துடைய ஒரு மெம்பராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் MRCS அப்படின்ற மெம்பர்ஷிப்பையும் இவர் வந்து பெறாங்க. அடுத்து 1897 காலகட்டத்தில் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து இவருடைய சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக தகுதி பெறாங்க. உடனடியாக அந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி ஆஃப் கிளாஸ்கோலையே ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன் உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிய தொடங்குறாங்க. மேலும் அதே கிளாஸ்கோலையே இருக்கக்கூடிய ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் கிளாஸ்கோ அங்குமே இவர் ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன் உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் 1897ஆம் ஆண்டு கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய ராயல் ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அது இன்னைக்கு வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு அழைக்கப்படுது. அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ RFPSG அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1897ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் பெறாங்க. இதுக்கப்புறமா ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து இந்த ஃப்ராக்சர் ஆகுறது எலும்பு முறிவு அதுக்கப்புறமா எலும்பு வந்து இடமாற்றம் அடைகிறது டிஸ்லோகேட் ஆகுறது ஸோ இது குறித்துலாம் இவர் ஒரு ஆராய்ச்சியை வந்து பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சியின் முடிவை 1899ஆம் ஆண்டு ஸ்கியோகிராஃபிக் அட்லஸ் ஆஃப் தி ஃப்ராக்சர்ஸ் அண்ட் டிஸ்லோகேஷன்ஸ் அப்படின்ற டைட்டிலில்
அந்த புக்கை எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கியோகிராஃபிக் அட்லஸ் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ் அண்ட் டிஸ்லொகேஷன்ஸ் அப்படின்ற டைட்டிலில் 1899 அந்த ஒரு ஒர்க்கை ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1901 இவர் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக இவர் வந்து வாலண்டரி மெடிக்கல் ஸ்டாஃப் கோர்ப் அப்படின்ற ஒரு மருத்துவ படைப்பிரிவு, அதில் இவர் வந்து ஒரு முக்கியமான பதவியில் 1901 ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ண இதுக்கப்புறம் 1902 இவர் வந்து கிளாஸ்கோ மெடிக்கல் ஜேர்னல் அதனுடைய ஒரு எடிட்டராகவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா இது 1902, இதுக்கப்புறம் 1904 1905 இந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து அந்த ஒரு வாலண்டரி மெடிக்கல் ஸ்டாஃப் கோர்ப் அதனுடைய ஒரு கேப்டனாகவும் அந்த ரேங்க் ஆஃப் கேப்டன் அப்படின்ற ரேங்க்லையும் இவர் வந்து பதவி உயர்வை பெறாங்க. இதுக்கப்புறமா இந்த காலகட்டத்தில் 1905 காலகட்டத்தில் எல்லாம் அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அங்கே இவர் ஒரு சீனியர் டெமான்ஸ்ட்ரேட்டரின் அனாட்டமியாக பணிபுரிய தொடங்குறாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்றது என்னன்னா, இப்போ உடற்கூறியல் அதை வந்து விளக்கணும். குறிப்பாக வந்து உடல் உறுப்புகளை நேரடியாக வந்து ஒரு சடலத்தில் இருந்தோ அல்லது ஒரு விலங்கில் இருந்தோ டைசெக்ட் பண்ணி வெளியெடுத்து அதை விளக்குறது மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்படுத்தி, அதேமாதிரி டயக்ராம்ஸ் நிறைய டிராயிங்ஸ்லாம் பண்ணி அதன் மூலமாக விளக்குறது. ஸோ அந்த ஒரு பொறுப்பு தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பொறுப்பு. ஸோ அந்த சீனியர் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியாக இந்த காலகட்டத்தில் எல்லாம் 1905 காலகட்டத்தில் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதுக்கப்புறமா ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய ஆண்டர்சன் காலேஜ் இன் கிளாஸ்கோ அங்குமே இவர் வந்து இந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் சர்ஜரி அண்ட் அனாட்டமியாக பணிபுரிஞ்சு வந்தாங்க. மேலும் வெஸ்டர்ன் மெடிக்கல் ஸ்கூல் அங்குமே இவர் ஒரு லெக்சரராக விரிவுரையாளராக அனாட்டமி உடற்கூறியல் விரிவுரையாளராக இவர் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1908 ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்புடைய ஒரு டெரிட்டோரியல் ஃபோர்ஸ் ஒன்று உருவாக்கப்பட்டது. அதில் உடனடியாக ஒரு மேஜராக அந்த 1908 ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து பங்கேற்றாங்க. ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. இது வந்து போரில் காயமடையக்கூடிய வீரர்கள், அந்த போரின் போது இராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், ஸோ அதிலிருந்து அந்த இராணுவ வீரர்களுக்கு உண்டான மருத்துவ சேவை கொடுத்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் RAMC அப்படின்றது. அதனுடைய ஒரு பிராந்திய படைப்பிரிவு டெரிட்டோரியல் ஃபோர்ஸ் தான் 1908 உருவாக்கப்பட்டது. அதில் உடனடியாக ஒரு மேஜராக ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து பங்கேற்றாங்க. அதே 1908 தான் இந்த கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அது மற்றும் அதே மாதிரி ஆண்டர்சன் காலேஜ், அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் மெடிக்கல் ஸ்கூல் இவைகளினுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அண்ட் அனாட்டமி, அதாவது அறுவை சிகிச்சை மற்றும் உடற்கூறியல் பேராசிரியர் அந்த பதவியில் 1908 ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் சர் ஹெக்டர் கேமரன் அப்படின்ற ஒரு நபர், அவருக்கு இவர் வந்து ஒரு உதவியாளராக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேராசிரியராகவே இவர் வந்து ஆனாங்க. இதுக்கப்புறம் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து பல்வேறு பொறுப்புகள் பல்வேறு கௌரவங்களை இவர் வந்து பெற்றாங்க. அதில் குறிப்பாக 1911 இந்த காலகட்டத்தில் இந்த கிங் ஜார்ஜ் V அவருடைய பதவியேற்பு விழா வந்து நடந்தது. 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய பதவியேற்பு நடந்தது. அப்போ ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்புடைய டெரிட்டோரியல் ஃபோர்ஸை வழி நடத்தக்கூடிய ஒரு கமாண்டராக 1911 ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து இருந்தாங்க. அடுத்து 1912 RAMCயில் இவர் ஒரு லெப்டினன்ட் கர்னலாக வந்து பதவி உயர்வை பெறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் பணிபுரிஞ்சுக்கிட்டே டாக்டர் ஆஃப் சயின்ஸ் DSCயும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாக்டர் ஆஃப் சயின்ஸுக்கு உண்டான தீசஸ் ஆய்வு கட்டுரையை 1913 ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இது வந்து பிறந்த குழந்தைகள், அந்த குழந்தைகளினுடைய வயிற்றில் குறிப்பாக வந்து லோவர் பவல் அப்படின்ற கீழ்குடல் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் இந்த உணவு குழாய் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது குறித்துலாம் இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சியை பண்ணாங்க. குறிப்பாக அந்த குடல்லையும் அதே மாதிரி இந்த உணவு குழாய் இதில் ஏற்படக்கூடிய அக்ளூசன் அப்படின்ற அடைப்பு, அது குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஒரு ஆராய்ச்சியின் முடிவை தான் கன்ஜெனிட்டல் அக்ளூசன் ஆஃப் தி அசாஃபகஸ் அண்ட் லோவர் பவுல் அப்படின்ற டைட்டில் இவருடைய தீசஸ் ஆய்வு கட்டுரையை யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் 1913 இவர் வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இதை சப்மிட் பண்ண உடனடியாக இதே 1913 இவருக்கு டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற
டிஎஸ்சி அந்த ஒரு டிகிரி வந்து இவருக்கு வழங்கப்படுது. ஸோ 43 வயதில் டாக்டர் ஆஃப் சயின்ஸை வந்து ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் பெறாங்க. இதை தொடர்ந்து இதே 1913ஆம் ஆண்டு இவர் பணிபுரியக்கூடிய அந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி, கிளாஸ்கோ வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி அப்படின்ற மருத்துவமனை, அதனுடைய அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு சீனியர் சர்ஜனாக, முழு அறுவை சிகிச்சை நிபுணராகவே தகுதி பெறாங்க, பதவி உயர்வை பெறாங்க. அடுத்து 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலகப்போர் வந்து தொடங்குது. முதல் உலகப்போர் தொடங்கிய உடனே அந்த போரினுடைய அந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற இராணுவ மருத்துவ படைப்பிரிவில் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து பங்கேற்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து 1915ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து கலாப்போலிக்கு வந்து அனுப்பப்படுறாங்க. காலிப்போலிக்கு அங்கே வந்து இவர் ஃபர்ஸ்ட் லோலாண்ட் ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ், அதில் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னும் கூடுதலாக இவர் 1916 காலகட்டத்தில் கர்னல் ஆம்சா வந்து பதவி உயர்வு பெற்றாங்க. அடுத்து இவர் வந்து பாலஸ்தீனில் பணிபுரிஞ்சாங்க. அதே மாதிரி ஈஜிப்துக்கும் இவர் போனாங்க. எகிப்தில் இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரா, அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய 78 ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு கர்னலாகவும் இவர் வந்து ஹானரி கர்னலாகவும் அங்கே வந்து பணிபுரிஞ்சாங்க. இப்படி போரில் முழுக்க ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து இவருடைய பணியை வந்து முதல் உலகப் போரின் போது செய்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1918ஆம் ஆண்டு இந்த முதல் உலகப்போர், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆனது முடிவடைஞ்சது 1918ஆம் ஆண்டு இருந்தாலும் 1919ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் தான் இந்த ஆர்மி, நேவி, அதே மாதிரி ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் எல்லாமே வந்து டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ இவரும் வெளிவராங்க. இதுக்கு முன்னாடியே 1918ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து அந்த எடிட்டர் ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஜேர்னல், கிளாஸ்கோ மெடிக்கல் ஜேர்னல் அதனுடைய பதவியிலிருந்து இவர் விலகி 1919ஆம் ஆண்டு இராணுவத்தில் இருந்தும் இவர் வந்து விலகிறாங்க. இவர் விலகும் போது இவருக்கு வந்து டெரிட்டோரியல் டெக்கரேஷன், டிடி கௌரவம் வழங்கப்பட்டது. இவர் வந்து முதல் உலகப் போரில் தைரியமாக இவர் வந்து பணிபுரிஞ்சனால. இதுக்கப்புறமா இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், இவருடைய போர் அந்த அனுபவம், அதை வந்து ஒரு புக்காக 1920ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து எழுதுறாங்க. அதை எழுதி இவர் வந்து with the one over first lowland ambulance in Gallipoli அப்படின்ற டைட்டிலில் 1920ஆம் ஆண்டு அந்த ஒரு புக்கை வந்து இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து மிகப்பெரிய கௌரவத்தை பெற்றாங்க. அதாவது 1922ஆம் ஆண்டு அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய கிங்கான கிங் ஜார்ஜ் V, அந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னர், அவருக்குண்டான ஸ்காட்லாண்டில் அவருக்குண்டான ஒரு ஹானரி பிசிஷியன், கௌரவ மருத்துவராக 1922ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் நியமிக்கப்படுறாங்க. ஸோ மிகப்பெரிய கௌரவத்தை ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து இன்னும் பல்வேறு ஆராய்ச்சிகளையும் இவர் வந்து தொடர்ச்சியாக ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. ஆராய்ச்சிகளில் ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் அந்த ஆராய்ச்சியின் முடிவுகளை ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து தொடர்ச்சியாக நிறைய புத்தகங்களாக இவர் வந்து எழுதி அதை பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சு வந்தாங்க. ஸோ இது மாதிரி ஜார்ஜ் ஹென்றி எடிங்டனுடைய ஒர்க் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தது. இதுக்கப்புறம் இவர் வந்து இந்த கிளாஸ்கோ அதனுடைய ஒரு ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ் அப்படின்ற ஒரு ஆனரி ஜுடிஷியல் ஆஃபீஸராக, ஒரு கௌரவ நீதித்துறை அதிகாரியாக நியமிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ்கோவுடைய ஒரு டெபுட்டி லெப்டினண்ட்டாகவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. கூடுதலாக அசோசியேஷன் ஆஃப் சர்ஜன்ஸோடைய ஒரு ஃபெல்லோவாகவும் நியமிக்கப்படுறாங்க. இதையும் கடந்து இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் 1927ஆம் ஆண்டு கிங் ஜார்ஜ் V அவருடைய ஸ்காட்லாண்டுக்கான ஹானரி பிசிஷியன் அப்படின்ற பதவியிலிருந்து மட்டும் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து விலகுறாங்க. இதே 1927ஆம் ஆண்டு தான் அந்த ராயல் ஃபேக்கல்டி ஆஃப் பிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ, அதாவது இன்றைய ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அடுத்த ஆண்டு 1928ஆம் ஆண்டு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோவுடைய ஜெனரல் மெடிக்கல் கவுன்சிலுடைய மீட்டிங்கில் ரெப்ரசன்டேட்டிவாக இவர் வந்து பங்கேற்றாங்க. அதாவது ஜெனரல் மெடிக்கல் கவுன்சிலுடைய மீட்டிங் நடக்கும்போது ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ தரப்பிலிருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக 1928ஆம் ஆண்டிலிருந்து ஜெனரல் மெடிக்கல் கவுன்சிலில் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1929ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோவுடைய பிரசிடென்ட் அப்படின்ற அந்த பதவியை நிறைவு செய்கிறாங்க. அடுத்து 1930ஆம் ஆண்டு இந்த
பிரிட்டிஷ் ரெட் கிராஸ் அப்படின்ற செஞ்சிலுவை சங்கம் அதுக்குண்டான ஸ்காட்டிஷ் பிரான்ச்சோடைய ஒரு சேர்மனாகவும் கவுன்சில் மெம்பராகவும் 1930ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1931ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே 1896 மே 14 இவர் ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1931 ஏப்ரல் 9 அன்னைக்கு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் FRCS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1931ஆம் ஆண்டு இவருடைய 61 வயதில் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் பெறாங்க. இதே 1931ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து இன்னும் சில ரிசர்ச் ஒர்க்ஸ் எல்லாம் எழுதினாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து வாலண்டரி ஹாஸ்பிட்டல் குறித்த ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து 1931ஆம் ஆண்டு எழுதி இவர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா 1933 இந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து இந்த சாலோ ஃபியூசுலோ கேஸ்ட்ரக்டமி அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு அதை ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து எழுதி 1933ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1935ஆம் ஆண்டு சிஸ்ட் அண்டு ஹெர்னியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு இதையும் 1935ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 1937ஆம் ஆண்டு கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய கிளாஸ்கோ மெடிக்கோ சிரஜிக்கல் சொசைட்டி அது வந்து ராயல் மெடிக்கோ சிரஜிக்கல் சொசைட்டி ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு அழைக்கப்படுது. அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக நியமிக்கப்படுறாங்க. அந்த 1937ஆம் ஆண்டு பிரசிடென்சியல் அட்ரஸ் இவர் கொடுக்கும்போது இந்த கருவியல் எம்பிரியாலஜி அதுக்கும் அதே மாதிரி கிளினிக்கல் சர்ஜரி மருத்துவ அறுவை சிகிச்சை இந்த ரெண்டுக்கும் உண்டான தொடர்பு குறித்து இவர் வந்து ஒரு விரிவுரை கொடுத்துட்டு அந்த பிரசிடென்சியல் அட்ரஸ் கொடுத்துட்டு இவர் வந்து எம்பிரியாலஜி அண்ட் கிளினிக்கல் சர்ஜரி அப்படின்னு ஒரு புக்கையும் 1937ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த இதில் வந்து கருவியல் எம்பிரியாலஜி அப்படின்ற என்னன்னா பெண் உயிரினங்களினுடைய கருப்பை அந்த கருப்பையில் வளரக்கூடிய அதனுடைய வளர்ச்சி பரிணாமம் இது குறித்தெல்லாம் படிக்கிறது தான் எம்பிரியாலஜி அப்படின்றது கருவியல். ஸோ அதுக்கும் இந்த மருத்துவ அறுவை சிகிச்சைக்கும் உள்ள தொடர்பு குறித்து இவர் வெளியிட்டாங்க. அதை தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1939ஆம் ஆண்டு செகண்ட் வேர்ல்டு வார் 2ஆம் உலகப் போர் துவங்கிறது. இந்த 2ஆம் உலகப் போர் துவங்கிய உடனடியாக ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து மறுபடியும் போரில் பங்கேற்றாங்க. குறிப்பாக இந்த முறை இவர் வந்து ஸ்காட்டிஷ் சிவில் நர்சிங் ரிசர்வ் அட்வைசரி கமிட்டி அதில் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1940 காலகட்டத்தில் இவர் வந்து ஸ்காட்டிஷ் நேஷனல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அசோசியேஷன் அதனுடைய ஒரு கவுன்சில் மெம்பராக வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதேமாதிரி வார் பென்ஷன்ஸ் கமிட்டியோடைய ஒரு சேர்மனாக நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து 1941ஆம் ஆண்டு ராயல் கம்பெனி ஆஃப் ஆர்ச்சர்ஸோடைய ஒரு மெம்பராகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து இந்த கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய யூனிவர்சிட்டி கோர்ட் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு அசஸராகவும் நியமிக்கப்பட்டாங்க. இதுமாதிரி பல்வேறு பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து 1942 1943 இந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அது ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருக்குது அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு 4 நபர்கள் வந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஜான் வால்டன் அப்படின்னு இன்னொருத்தர் வந்து ஜான் வில்லியம் மெக்னி அப்படின்னு இன்னொருத்தர் வந்து ஜார்ஜ் டைரல் அப்படின்னு சொல்லி ஒரு நபரும் கூட. ஸோ இன்னொருத்தர் வந்து ஒரு நபர் 4வது தான். ஸோ இந்த 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ 1942 1943 இந்த காலகட்டத்தில் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவுடைய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் தான் இவருடைய உடல்நிலை வந்து படிப்படியாக மோசமடையுது. ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய நிலைமை இவருக்கு ஏற்படுது. ஸோ இவர் வேலை பார்க்கக்கூடிய கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி அந்த மருத்துவமனையில் இவர் வந்து அனுமதிக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து திருமணம்லாம் பண்ணலை. அதுக்கு பதிலாக இவருடைய 2 சிஸ்டர்ஸ் இவருடைய சகோதரிகள் ஒருத்தவங்க வந்து எல்டர் சிஸ்டர் ஒருத்தவங்க இவருடைய மூத்த சகோதரி இன்னொருத்தவங்க யங்கர் சிஸ்டர் இவருடைய இளைய சகோதரி அவங்க 2 பேரும் கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய 20 வுட்சைட் அப்படின்ற ஒரு இடத்துல வாழ்ந்து வந்தாங்க. அங்கே தான் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டனும் வாழ்ந்து வந்தாங்க. ஸோ இவர் சர்ஜரிக்காக வெஸ்டர்ன் இன்ஃபர்மரின்ற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அந்த சர்ஜரி பண்ணப்பட்ட பிறகும் கூட ஜார்ஜ் ஹென்றி எடிங்டனுடைய உடல்நிலை வந்து சரியாகலை. ஸோ இறுதியாக 1943 செப்டம்பர் 24 அன்னைக்கு இவருடைய 73 வயதில் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1943 செப்டம்பர் 24 இவருடைய
73 வயதில் ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனது அப்படின்றது வந்து ஜார்ஜ் ஹென்றி எடிங்டனுடைய இறப்பின் பிறகு இவருக்கு பெரிய கௌரவங்கள் வந்து கிடைக்கல. அதாவது ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் வந்து மருத்துவம், அறுவை சிகிச்சை, உடற்கூறியல், குழந்தை மருத்துவம் இதுக்கெல்லாம் இவர் ஆற்றின பங்களிப்புக்கு ஈடாக இவருக்கு பெரிய அளவில் கௌரவங்கள் எதுவும் கிடைக்கல. இருந்தபோதும் வாழும்போது ஜார்ஜ் ஹென்றி எடிங்டனுக்கு அவர் பண்ண சாதனைகளுக்கு ஈடான நிறைய கௌரவங்கள் கிடைச்சது. இருந்தாலும் இதெல்லாம் எதிர்பார்த்து ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் எந்த விதமான ஆராய்ச்சிகளையும் வந்து மேற்கொள்ளலை, நிர்வாக பணிகள்லையும் ஈடுபடலை. ஸோ அதுதான் உண்மை. ஸோ இப்பேற்பட்ட ஜார்ஜ் ஹென்றி எடிங்டன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.